ஒரு நல்ல படத்துக்கு அதோட கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு நேர்கோட்டுல கதைய நகர்த்திட்டு போய், கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற இடத்துல நிப்பாட்டி, அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறது, டிராமா படங்களுக்கு அதோட ரைட்டர்ஸ் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். உதாரணமா, "அந்த 2 நாட்கள்" படத்தோட கிளைமேக்ஸ்ல தன்னோட ஒய்ஃப் அவ முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண அவனோட லவ்வர வர வச்சு, அவன் கூடயே அவள அனுப்பணும் அப்படின்னு நெனைக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட அவள கூட்டிட்டு போலாமா, வேண்டாமா அப்படிங்கிற அவளுடைய முன்னாள் காதலன் எடுக்கிற டிசிஷன் தான் அந்த 7 நாட்களோட கிளைமேக்ஸ். "சம்சாரம் அது மின்சாரம்" படத்துல மாமனார் வீட்டோட மறுபடியும் போய் புருஷன் சேர போறப்போ, புருஷன் போலாமா, வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல அந்த மருமகள் எடுக்கிற டிசிஷன் தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். "பொற்காலம்" படத்துல வாயில் பேச முடியாத தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா, தான் விரும்பின பொண்ண கட்டிக்கலாமா, இல்ல அதே மாதிரி இன்னொரு மாற்றுத்திறனாளியான பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்கலாமா? அப்படிங்கிற யோசனையில 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் பொற்காலம் படத்தோட கிளைமேக்ஸ். கண்ணெதிரி தோன்றினால் படத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக லவ்வ தியாகம் பண்ண தன்னோட ஃப்ரெண்ட் ஒரு பக்கமும், தங்கச்சி இன்னொரு பக்கமும் இருக்கும்போது, தங்கச்சியா? இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல அவங்க 2 பேரோட லவ்வாங்கிற இடத்துல அவன் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பையும், தங்கச்சியையும் சேர்த்து காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் தான் கண்ணெதிரி தோன்றினால் படத்தோட கிளைமேக்ஸ். இப்போ ரீசென்ட்டா வந்த டிராகன் படத்துல கூட, தான் செஞ்ச தப்பு யாருக்கும் தெரிய போறதில்ல. அத அப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து, அந்த தப்ப எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு, அதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு, அந்த இடத்துல அவன ஹீரோவா மாத்துறது அவன் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங் தான். இப்படி டிராமா மூவிஸும், இந்த நரேஷன் பேஸ்டான மூவிஸ் எல்லாத்துலயுமே, அதோட கிளைமேக்ஸ்ல இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸ எல்லா ரைட்டர்ஸும் ரொம்ப பிரமாதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க.